கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சங்கீதம் 59:17 தேவரீர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர். God is my defense. நீர்தான் எனக்கு அடைக்கலம், நீர்தான் எனக்கு கோட்டை, நீர்தான் எனக்கு பெலன். தாவீது பக்தன் தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுகிற வார்த்தை இது. யுத்தத்தை அதிகமாக பார்த்த ஒரு மனிதன் தாவீது. சத்துருக்களினால் நெருக்கப்பட்ட வாழ்க்கை சந்தித்த மனிதன் தாவீது. இயற்கையினாலே வந்த ஆபத்துகளை சந்தித்த மனிதன் தாவீது. கொடூரமான ஜனங்கள் மத்தியிலே தாண்டி வந்த ஒரு மனிதன் தாவீது. அந்த தாவீது தான் சொல்லுகிறார், தேவரீர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர், நீர்தான் என்னுடைய பாதுகாப்பு. ஒருவேளை இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில கொடூரமான மக்கள் மத்தியில வாழ்றோம்ல, நம்மை சுற்றிலும் பலவிதமான கொடூரமான மக்கள் சீறி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவீங்க, இன்னைக்கு ஆபீஸ் போய் என்னுடைய மேனேஜரை உயர்ந்த இடத்துல இருக்கிற மக்களை சந்திக்க என்னால முடியல, நான் என்ன பேசுவேன்னு தெரியல, எனக்கு அது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவரே நமக்கு பாதுகாப்பு. அவர்தான் நமக்கு பாதுகாப்பு. தேவரீர் எனக்கு அடைக்கலம், நீர்தான், நீர்தான் என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறீர், நீர்தான் எனக்கு பாதுகாப்பா இருக்கிறீர். நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம போகும்போது யாருமே நம்மை ஒன்றும் சொல்ல முடியாது, வாய் அடைத்து போட்டு விட்டுதான். நம்ம பயந்து போகிற காரியங்கள் இருக்கும், ஆனா நம்ம பார்க்கிற காரியங்கள் ஒண்ணுமே இல்லாம முடிந்து போய்விடும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது இந்த அற்புதத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நம் அதிசயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், தேவரீர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர். இந்த வார்த்தை நம்ம சொல்லிட்டா போதும், அவருக்கு தெரியும், அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆண்டவரே, உம்மை விட்டா எனக்கு வேற வழி இல்லை ஆண்டவரே, நீதான் எனக்கு அடைக்கலம், நீதான் எனக்கு பெலன், நீர்தான் எனக்கு பாதுகாப்பு, நீர்தான் என்னுடைய கோட்டை, நீர்தான் என்னை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர், உம்மை தவிர வேற எனக்கு நம்பிக்கையே இல்லை. நம்மை முற்றிலுமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோம் ஆனால் நிச்சயமா ஆண்டவர் நம்மோடு கூட வருவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் தாண்டி செல்லக்கூடிய பலத்தை ஆண்டவர் நமக்கு தந்துடுவார். கவலைப்படாதிருங்கள், தேவரீர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறப்பா. தேவரீர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீரப்பா. எங்களை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. இந்த உலகத்துல பல சூழ்நிலையை நாங்கள் சந்தித்தாலும் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கடைசி வரை கூட, பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா. நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.